ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவள் அடைன்னு சொல்லலாம், அவள் தோசைன்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ரெண்டு மாதிரியுமே சுட்டு காமிச்சிருக்கேங்க. ஒரே மாவு வச்சு அவள் தோசையும் சுட்டிருக்கேன், அவள் அடையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. வெள்ளை உள் நார்மல் உள் இருக்குல்ல, அது மல்லிகை ஜாமான் வாங்கும்போது மாதம் ஒரு பாக்கெட்டை 2 பாக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ரவை உப்புமா செய்கிற மாதிரி இதையும் அவள் தோசைன்னு செஞ்சு கொடுக்கலாங்க. ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். சட்னி அரைக்கிற டயத்தில் டக்குன்னு கரைச்சி வச்சு செஞ்சிடலாங்க. அவளை எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா கழனி தண்ணி மாதிரி மேலே வரும், அதை ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அவள் மூழ்கிற அளவுக்கு 2 டம்ளரோ 3 டம்ளரோ அவள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நல்லா ஒரு கைப்பிடிக்க வெறும் ரவா, வறுத்த ரவா, வறுக்காத ரவா, நான் நாகா ரவா சேர்த்துட்டேங்க. ஒரு கைப்பிடி ரவையை சேர்த்துங்க. சேர்த்துட்டு தேவையானதை அப்படியே அமுக்கி வச்சு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு மட்டும் பார்த்துங்க. தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நீங்கள் கேப்பில் போய் சட்னி அரைச்சிட்டு வந்தாங்கன்னா அரைச்சிட்டு வரலாம். இல்லை இது கூட எக்ஸ்ட்ரா சேர்க்குற சாமானை ரெடி பண்ணுறாலும் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா அவளும் ரவையும் நல்லா ஊறிட்டாங்க. மிக்ஸி ஜாரு பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, அது எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு பார்த்து எடுத்து தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை கெட்டியாக உன்னால் அரைக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் கெட்டியாக அந்த மாதிரி அரைச்சி வேறு ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க. நான் இப்போ தோசையாக ஊற்றி காமிக்க போகிறேன், அடையாகவும் ஊற்றி காமிக்க போகிறேன். அதனால் நான் ஆரம்பத்துலேயே கெட்டியாக அரைச்சிட்டேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தோசை தான் ஊற்ற போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சது பூரா ஒரு பவுலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்குறீங்கன்னா, கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. பச்சரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துங்க. பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ சன்னமாக நறுக்கி போட்டு சேர்த்துங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துங்க. சேர்த்துட்டு கேரட்டு சேர்த்துங்க. கேரட்டை சீச்சி சேர்த்தாலும் சரி, பொடி பொடியாக சேர்த்தாலும் சரி. இந்த டயத்தில் எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை இருந்துச்சுங்க. நேற்று பொரியல் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி வச்சுருந்தேன், அடையில் சேர்த்துக்கலான்ட்டு. அதை கொஞ்சம் இதில் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு, ப்ரோட்டீன் இதெல்லாம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வெங்காயம் சேர்க்குறோம், கேரட்டு சேர்க்குறோம், அவல் சேர்த்துருக்கோம், பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம், ரவை சேர்த்துருக்கோம். இப்போ முருங்கைக்கீரை வேறு வீட்டில் இருந்ததுனால அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெசன்னு கையை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நான் அடை செய்கிறதுனால அடை செய்கிற பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டேன். திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு தோசை தான் வேணும், அடையெல்லாம் கை சுடும் ஊற்ற முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தண்ணியாக கரைச்சி, இப்போ தண்ணியால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கிட்டு தோசையாக ஊற்றி எண்ணெய் ஊற்றி சுட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் ஒரு அடையை சுட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த மாவில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நான் தோசையாக ஊற்றிக்கிட்டேங்க. நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சுங்க, ஹீட் பண்ணிக்கேன். உங்களோட தோசைக்கல் எந்த மாதிரியோ அந்த மாதிரி பார்த்து ஹீட் பண்ணிக்கேன். எண்ணெய் ஊற்றி சுடுற தோசைக்கல், எண்ணெய் ஊற்றாத தோசைக்கல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தோசைக்கல் சேர்த்துங்க. லாஸ்ட்டாக எதுக்கு கேரட்டு சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கேரட்டை வேறு வச்சுக்கிட்டேன். அந்த மேலாப்பில் அந்த அடை மேலே தூவி விட்டோம்னா நல்ல என்ன கலராகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குன்ட்டு கொஞ்சம் கேரட்டு இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கேரட்டை தனியாக வச்சுட்டேன். லைட்டாக நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு, ஏன்னா நம்ம அடை தட்டை போகிறோம்னா அது ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கையை ஈரம் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து அதில் வச்சு அப்படியே பதமாக தட்டுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுங்க. தட்டி முடிச்சோன்னா கூட வச்சுக்கலாம். தட்டிட்டு அது மேலே கொஞ்சம் கேரட் அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே நல்லெண்ணெய் லைட்டாக தூவி விட்டுட்டு அப்படியே பிரட்டி எடுத்தேன் பாருங்கள். ஆனால் இதுக்கு சட்னியெல்லாம் வேண்டியது இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியே இல்லாமல் சும்மாவே சாப்பிட்டாச்சுங்க. ஏன்னா எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதுக்கு சட்னி செம்மையாக இருக்குது பாருங்கள். அடை அப்படியே எடுத்து அவள் அடையை ரெடி பண்ணி வச்சுட்டு மீதி மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டாங்க. தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியை தோசை பார்த்து கரைச்சிக்கிட்டு அடுத்து தோசையும் ஊற்றி பார்த்தாங்க. அது மேலேயும் கேரட்டை போட்டு எண்ணெயை ஊற்றி பிரட்டி எடுத்தால் தோசையும் சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த அவ்வளோ சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் இட்லி மாவு, தோசை மாவுலாம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அவ்வளோ இருந்துச்சுன்னா டக்குன்னு இது மாதிரி ஒரு தோசையை சுட்டு அடையை சுட்டு பிள்ளைங்களுக்கு காலையில் ஹெல்த்தியாக கொடுத்துருங்க. இப்போ லீவு டைம், வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு, வராமலாம் இல்லைங்க, நல்லா வந்துச்சு. நான் நல்லா சூப்பராக சுட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில ஏதாவது டிப்ஸ் சொல்லியிருப்பேன் சுபாவெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். வீடியோ பார்த்துட்டு மேலே கை பட்டன் ஒன்று இருக்குல்ல, கையை லைக்கை ஒன்று போட்டு போங்க. ஏங்க லைக்கே போட மாட்டேறீங்க வீடியோக்கெல்லாம்? லைக்கை போடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் பேசுனதை கேட்டு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே பாய், நன்றி, வணக்கம்.